ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் டாஸ்மாக் ஊழல், 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு மிகப்பெரிய ஊழல் வந்து இந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி நடத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மதுரையில் குமார் சொல்ற நபர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்டத்துடைய பத்திரப்பதிவுத்துறையுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் தாலுகா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வருவாய்த்துறையுடைய நேரடி தொடர்பில் இருக்கிறார். குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல பதிவு செய்யப்பட்ட பல பத்திரங்கள் இன்னைக்கு நிலுவையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பதிவு செய்யப்பட்ட பத்திரங்கள்ல உரிமையில் ஒப்படைக்கணும்னு சொல்லி விதி இருக்குதா இல்லையா? அப்படி அரசு விதிமுறைகள்லாம் மீறி இன்னைக்கு ரொம்ப நூதனமான முறையில் இன்னைக்கு வந்து இந்த வருவாய்த்துறையில ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பேரை சொல்லி இந்த குமார்ன்றவர் வந்து ஒவ்வொரு டிடிசிபி அப்ரூவல் போட்டு பிளாட் விற்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட பிக்சேஷன் அமௌண்ட் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு பல கோடி ரூபாய் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்தில இருந்து. உதாரணத்துக்கு பரமக்குடி பத்திரப்பதிவு அலுவலகத்தை இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை போய் நீங்க அதிகாரிகள் ஆய்வு பண்ணுங்க, பல பத்திரங்கள் பெண்டிங் கிடக்கு. இந்த குமாருடைய செல் நம்பர் சொல்றேன் பாருங்க. குற்றப்பிரிவு அதிகாரிகளும் சிபிசிஐடி அதிகாரிகளும் தயவு செஞ்சு இந்த நம்பரை குறிச்சுக்குங்க. 86 10 38 59 74. இந்த நம்பரை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பொறுப்பேற்றதுக்கு பின்பு அடுத்த நாள்ல இருந்து நீங்க சிடிஆர் போடுங்க, டவர் லொகேஷன் போடுங்க. மதுரையில எந்தெந்த இடத்துல எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிற அப்படின்ற ரெக்கார்டு அதுல வரும். இந்த நம்பருக்கு யாரெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய பின்புலத்தை விசாரிங்க. எதுக்காக இவரை நீங்க தொடர்பு கொண்டீங்க, எந்தெந்த தேதியில இவருக்கு பணம் கொடுத்தீங்க, அந்த பணம் எங்கே போச்சு, மூர்த்திக்கு போச்சா இல்ல மூர்த்திட்டு இருந்து முதல்வர் ஸ்டாலினோட வீட்டுக்கு போச்சா அப்படிங்கிற உண்மை வந்து தயவு செஞ்சு வெளியில வரணும். ஒவ்வொரு ஏழை எளிய மக்களும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த காசை இன்னைக்கு ஒரு குடும்பம் மிகப்பெரிய சொகுசா வாழணுங்கிறதுக்காக திட்டமிட்டு இன்னைக்கு தமிழகத்துல மாபெரும் ஊழல பல ஆயிரம் கோடி இருக்கும், கணக்கிலேயே சொல்ல முடியாது. ஒரு அடிக்கு 100 ரூபாய் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு பிளாட் வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா பிக்சேஷன் பேர்ல வந்து எனக்கு அடிக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லி இந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவருடைய பேர்ல வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இந்த குமாருங்கிறவர் வந்து இன்னும் அடையாளம் தேவை நபர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை இன்னைக்கு அன்னைக்கு மாலையே வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆளுநர் ஒப்படைக்கும் போது பத்திரப்பதிவுடைய விதி, ஆனா அதையெல்லாம் வந்து மீறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ராமநாதபுரம் மாவட்டத்தில் பத்திரப்பதிவுத்துறை சார்ந்த அதிகாரிகளும் தொடர்ச்சியா அந்த அரசுக்கு வந்து ஊழலுக்கு துணை போகிறாங்க. பரமக்குடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சட்டத்துக்கு புறம்பா பல ஆவணங்கள் வந்து தயாரிச்சு பத்திரம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பரமக்குடி வருவாய்த்துறை ஆய்வாளர் அதாவது தாசில்தாருக்கு அதிகாரமே கிடையாது. ஆனா அவங்க கிட்ட என்ஓசி வாங்கிக்கிட்டு அதன் அடிப்படையில் அரசு புறம்போக்கு நிலங்களும் நீர்ப்பிடியில் இருக்கக்கூடிய பல இடங்கள் வந்து பதியப்பட்டிருக்கு. நீங்க பரமக்குடி வருவாய்த்துறை அலுவலர் தாசில்தார் அலுவலகத்தையும் இந்த பரமக்குடி பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் மட்டுமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து பரமக்குடி சுற்றுவட்டார பகுதியில் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 70 கோடி 100 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படி சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? இந்த புதுநகர், சோமநாதபுரம், அரியநந்தல் இப்படி பல இடங்கள்ல அரசு புறம்போக்கு நிலங்களையும் போலி ஆவணங்கள் தயாரிச்சு நடத்தி இருக்கிறாங்க. இதுக்கு திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் வரைக்கும் துணை இல்லாம இப்படி ஊழலை நடத்தவே முடியாது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பரும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் விடுக்கிறார். அரசுக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அவர்களுடைய குரல் வலையை நெருக்கிறதுக்கு நீங்க துணை போகாம இந்த ஊழலை நேர்மையான முறையில் விசாரிச்சு சரியான அதிகாரிகளை நியமிச்சு இந்த ஊழலுக்கு துணை போன அரசு அதிகாரிகளை நீங்க குண்ட சட்டத்தின் நடவடிக்கை எடுத்தா மட்டுமே அடுத்த சந்ததியில் வந்து இந்த மண்ணுல வாழ தகுதியான ஒரு மாவட்டமா இந்த மாவட்டத்தை நம்ம வந்து உருவாக்க முடியும். ஊழலை ஒழிக்கணும் எப்படி ஒழிக்க முடியும்? ஸ்டாலின் மாதிரி, அமைச்சர் மூர்த்தி மாதிரி, இந்த மாவட்டத்துடைய காதர் பாஷா முத்துராமலிங்கம், இந்த ஒன்றிய செயலாளர் இப்படி இந்த நபர்களை வச்சு
இந்த மாவட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதனால தயவு செஞ்சு இந்த பத்திரப்பதிவு துறையில பல கோடி ரூபாய் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா தமிழகம் முழுவதும் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. சாதாரண வறட்சி மாவட்டம் சொல்லக்கூடிய இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு. ராமநாதபுரத்தில் இந்த டிடிசிபி அப்ரூவல் வழங்கக்கூடிய ஏடி இருக்காருல்ல, இந்த ஏடியோடைய வீடையும் அவருடைய சொந்தக்காரங்களையும் முதல்ல விசாரணை செஞ்சு சொத்து குவிப்பு வழக்குல இவருடைய சொத்துக்களை நீங்க பறிமுதல் பண்ணணும். எத்தனையோ படித்த இளைஞர்கள் இன்னைக்கு படிச்சுட்டு வேலை இல்லாம இன்னைக்கு நடுத்தல நின்றுகிட்டு இருக்கான். தயவு செஞ்ச அந்த மாதிரி நேர்மையான ஏழை எளிய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லஞ்சத்துக்கு எதிராக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் மக்களை திரட்டி மாபெரும் பெருந்தொழில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.